ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்னைக்கு 90s 90s கிட்ஸ்க்கு கிட்ஸ்க்கு பிடிச்சமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் ஒன்று பண்ணலாம். வாங்க. புதுவிதமான டிஷ் செஞ்சிடலாம். 90s கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஈஸி. அதாவது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்னாலே இந்த பிரெட்டை வச்சு முட்டை ஊத்தி செய்யறதுதான் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். இது கூட 2 முட்டை எடுத்திருக்கேன். பால் வந்து காஞ்சிட்டு இருக்குது. இப்ப நம்ம ரெடி பண்ணிடலாம் வாங்க. இதுக்கு வந்து 2 முட்டை உடைச்சு ஊத்திக்கலாம். இதுல இந்த மாதிரி அகலமான குண்டால இதுக்கு 2 முட்டை வந்து இதுல உடைச்சு ஊத்திட்டேன். அது கூட சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இது கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்க. நல்லா இப்படி அடிச்சு விட்டுக்கலாம். முட்டை பால் சர்க்கரை எல்லாம் கலங்குற மாதிரி. பால் வந்து காய்ச்சின பால் தான் ஊத்திருக்கேன். சர்க்கரை ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்ப நம்ம ஒரு தோசைக்கெல்லாம் அடுப்புல வச்சிடலாம். வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுறலாம். முட்டை பால் சர்க்கரை எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா அடிச்சு எடுத்து வச்சாச்சு. கல்லு காஞ்ச பிறகு நம்ம பிரெட்ல இதுல முக்கி தோசைக்கல் வச்சிடலாம். தோசைக்கல் வந்து நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப 2 பிரெட் இதுல போட்டு சுட்டெடுக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். இப்ப இந்த பிரெட்டை வந்து இதுல முக்கி இதுல வச்சிடலாம். எடுத்து வச்சிடலாம். இந்த பிரெட்டை வந்து இதுல டிப் பண்ணி நம்ம தோசைக்கல்ல எடுத்து வச்சிடலாம் வாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ ஒரு சைடு வந்து வெந்திருக்கும். இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம் அப்படியே. வாவ், சூப்பரா இருக்குது. சூப்பரான பிரெட் ஆம்லெட் வந்து ரெடி ஆயிருச்சு. நாங்க வந்து சின்ன வயசுல இந்த மாதிரிதான் வந்து ரெடி பண்ணி சாப்பிடுவோம். இப்ப வந்து நார்மலா பிரெட் ஆம்லெட் போட்டு சாப்பிடாம இது கூட கொஞ்சமா பாலும் அப்புறம் சர்க்கரையும் சேர்த்து அது கூட முட்டையும் ஆட் பண்ணி செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி டேஸ்ட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 2 பிரெட் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, எனக்கு பிடிச்ச மாதிரி பிரெட் ஆம்லெட் வந்து செஞ்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்யூ. பாய்.